ஜெஃப்னா கிளரி சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம். இலங்கையில் நாளாந்தம் வெளியாகும் பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பேப்பர் டைம் நிகழ்ச்சி மூலமாக பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் 3ஆம் தேதி மே மாதம் 2024ஆம் ஆண்டு வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். முதலில் உதயன் பத்திரிகையில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, எரிக் சொல்கையும் ஒரு கோமாளி, நாட்டாமை வேலை காட்ட வேண்டாம், நினைவேந்தல் நிகழ்வில் சரவணபவன் காட்டம், தமிழர்களை நம்ப வைத்து கழுத்தறுத்த ஒருவர்தான் முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கையும். அவர் ஒரு கோமாளி. அவர் தனது நாட்டாமைத்தனங்களை இங்கு வந்து காட்டக்கூடாது. இவ்வாறு இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தரும் நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினருமான சரவணபவன் தெரிவித்துள்ளார். உதயன் பனிமனைக்குள் புகுந்து ஆயுததாரிகள் நடத்திய வெறியாட்டத்தின் 18ஆம் ஆண்டு நினைவேந்தல் நேற்று கடைபிடிக்கப்பட்ட போது அதில் அஞ்சலி உரை ஆற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, சொல்கையும் சில தினங்களுக்கு முன்னர் யாழ்ப்பாணம் வந்துவிட்டு போயிருக்கின்றார். நாம் எதற்காக பாடுபட்டோமோ, எங்களுக்காக பலர் எதற்காக பாடுபட்டார்களோ அவர்களெல்லாம் அழிவதற்கு காரணகர்த்தா இந்த சொல்கையும். இவ்வளவும் செய்துவிட்டு எங்கள் மண்ணுக்கு வந்து போயிருக்கிறார். தமிழர்கள் அரசியல் தீர்வாக என்ன எதிர்பார்க்கின்றார்கள், தமிழர்களுக்கான அரசியல் தீர்வுக்கு என்ன பொருத்தமானது என்று எல்லாம் தெரிந்த அவர் இங்கு வந்து 13ஆவது திருத்தம்தான் தீர்வு என்று சொல்லிவிட்டு சென்றிருக்கின்றார். 13ஆவது திருத்தம் பற்றி இப்போது அவரிடம் யார் கேட்டார்கள்? சொல்கையும் ஒன்றை இனியாவது உணர வேண்டும். வெள்ளைத்தோல் உடம்பில் இருக்கலாம், இங்கு வந்து உங்கள் நாட்டாமையை காட்டக்கூடாது. அவர் ஒரு கோமாளி. அவர் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் ஆலோசகராக இப்போது இருக்கிறார். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க கொஞ்சம் விடயம் தெரிந்த கோமாளிகளை தன் பக்கத்தில் வைத்திருப்பார். சொல்கைமை தமிழ் மக்கள் எந்த சந்தர்ப்பத்திலும் வரவேற்க கூடாத ஒருவர் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இலங்கையின் இறையாண்மை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுப்பு, மீண்டும் விமல் கூச்சல். இலங்கையின் இறையாண்மையை இந்தியாவுக்கு காட்டிக் கொடுப்பதற்கு ஆட்சியாளர்கள் தயாராகி வருகின்றனர். எட்கா உடன்படிக்கையை கைச்சாத்திடுவதற்குரிய ஏற்பாடுகளும் ரகசியமாக இடம்பெறுகின்றன என்று உத்தரலங்கா சபாகவின் தலைவர் விமல் வீரவன்ச தெரிவித்தார். அத்துடன் 2வது சுதந்திர போராட்டத்தை ஆரம்பிக்க மக்கள் உத்தரலங்கா சபாகவுடன் கைகோர்க்க வேண்டும் எனவும் அவர் அறைகூவல் விடுத்தார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, இலங்கையில் என்றுமில்லாதவாறு பொருளாதார கேந்திர முக்கியத்துவமிக்க இடங்களை விற்பனை செய்யும் நிலை காணப்படுகின்றது. இலங்கை மின்சார சபையை 12 கூறுகளாக பிரித்து இந்திய நிறுவனங்களுக்கு விற்பதற்கு தயாராகின்றனர். இலங்கையையும் இந்தியாவையும் இணைப்பதற்குரிய பாதை பற்றியும் பேசப்படுகின்றது. விமான நிலையங்கள் அனைத்தும் இந்தியாவுக்கு வழங்கப்படும் என அமைச்சர் ஹரின் பெர்னேண்டோ கூறியுள்ளார். இந்திய ரூபாவை இலங்கையில் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை உருவாக்கப்படும். அதேபோல இலங்கை மற்றும் இந்திய சுங்கங்களை இணைப்பதற்குரிய சாத்தியம் பற்றியும் பேசப்படுகின்றது. இவ்வாறு இலங்கையை இந்தியாவின் மாநிலமாக மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கப்படுகின்றது. இது நாட்டின் இறையாண்மையை காட்டிக் கொடுக்கும் செயலாகும். எட்கா உடன்படிக்கையின் உள்ளடக்கங்கள் கோரப்பட்டாலும் அவை வழங்கப்படுவதில்லை. இரகசியமான முறையில் உள்ளடக்கங்கள் இடம்பெற்று வருகின்றன என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, புங்குடுதீவில் எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயம் மீட்பு. புங்குடுதீவு கடற்கரையில் முன்னெடுக்கப்பட்ட எலும்புக்கூடு அகழ்வு பணியின் போது பெண் ஒருவனுடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது. எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி துகள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. புங்குடுதீவு 10ஆம் வட்டாரத்தில் அரசினர் மருத்துவமனையை அண்மித்த பகுதியில் உள்ள தென் பெருந்துறை சதானந்த சிவன் ஆலயத்தின் புனரமைப்பு பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வரும் வேளையில் ஆலய சூழலில் கிடங்கொன்றை வெட்டிய போது மனித எலும்புக்கூட்டு எச்சங்கள் அண்மையில் வெளிவந்தன. இதனையடுத்தே அங்கு அகழ்வு பணிகள் நேற்று முன்னெடுக்கப்பட்டன. ஊராதுறை நீதிமன்ற நீதவான் நளினி சுபாகரன், சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன், தொல்லியல் துறை அதிகாரி மணிமாறன் உள்ளிட்ட துறைசார் அதிகாரிகள், போலீசார், தடயவியல் போலீசார் முன்னிலையில் இந்த அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டன. அகழ்வின் போது பெண் ஒருவனுடையதாக கருதப்படும் எலும்புக்கூடு முழுமையாக மீட்கப்பட்டது. எலும்புக்கூட்டுடன் செப்பு நாணயங்கள், துணி, அரிசி தோள்கள் என்பனவும் மீட்கப்பட்டுள்ளன. அந்த பகுதி முன்னைய காலத்தில் மயானமாக இருந்திருக்கலாம் என்றும் பெண்ணின் உடல் இந்து முறைப்படி கிரியை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகின்றது.
மீட்கப்பட்ட எலும்புக்கூடு மற்றும் ஏனைய சான்று பொருட்களை பார்வையிட்ட நீதிவான் இது தொடர்பான பகுப்பாய்வு பரிசோதனை நடத்தி அறிக்கையை சமர்ப்பிக்க சட்ட மருத்துவ அதிகாரிக்கு உத்தரவிட்டார். இதனையடுத்து அப்பகுதியில் ஆய்வுப் பணிகள் நிறைவுக்கு வந்ததுடன் மீட்கப்பட்டுள்ள எலும்புக்கூடு மற்றும் சான்று பொருட்கள் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளன என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக பல்கலைக்கழகங்களில் தொடர் வேலைநிறுத்தம். அனைத்து அரச பல்கலைக்கழகங்களிலும் பல்கலைக்கழக கல்விசாரா பணியாளர்களின் சம்பள முரண்பாடு, சம்பள அதிகரிப்பு மற்றும் அவர்களை பாதிக்கும் பிரச்சனைகளுக்கு உரிய கால அவகாசங்கள் வழங்கப்பட்டு பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் அரசாங்கமும் இதுவரை தீர்வை வழங்காமையால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் உடனடி தீர்வை வேண்டியும் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் நேற்று வியாழக்கிழமை நண்பகல் 12 மணி முதல் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. அதற்கமைய வடக்கில் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் வவுனியா பல்கலைக்கழகத்திலும் நேற்று நண்பகல் முதல் தொடர்ச்சியான வேலைநிறுத்த போராட்டம் ஆரம்பமாகி உள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக லிட்ரோ எரிவாயு விலை குறையும். எரிவாயு கொள்கலன்களின் விலையை இன்று நள்ளிரவு முதல் குறைப்பதற்கு தீர்மானித்துள்ளதாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளது. நடைமுறையில் 4115 ரூபாயாக காணப்படும் 12.5 கிலோகிராம் நிறை கொண்ட எரிவாயு கொள்கலன்களின் விலையை 4000 ரூபாய்க்கும் குறைவாக நிர்மாணிப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. இவை உதயன் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி வலம்புரி பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். வலம்புரி பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக அதிகாரங்களை அரசு பகிர வேண்டும், தமிழர்களின் அபிலாசை பூர்த்தி செய்யப்படவில்லை, ஜாழ் விஜயம் தொடர்பில் எரிக் சொல்கையும் தெரிவிப்பு. தமிழ் மக்களின் அபிலாஷைகள் இன்னமும் முழுமையாக பூர்த்தி செய்யப்படாத நிலையில் இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும் என இலங்கைக்கான முன்னாள் சமாதான தூதுவர் எரிக் சொல்கையும் தெரிவித்துள்ளார். ஜாழ் விஜயம் தொடர்பில் தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை செய்திருக்கும் எரிக் சொல்கையும் அதில் மேலும் கூறியிருப்பதாவது: சுமார் 20 ஆண்டுகளின் பின்னர் மீண்டும் யாழ்ப்பாணத்திற்கு சென்றிருப்பதானது என்னை மிகவும் நெகிழ்ச்சியடைய செய்திருக்கின்றது. இலங்கையில் யுத்தம் நடைபெற்று கொண்டிருந்த வேளையில் பலமுறை நான் இங்கு வந்திருக்கின்றேன். சிங்களவர்கள் மற்றும் தமிழர்களின் எனது நெருங்கிய நண்பர்கள் பலர் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். தற்போது வட இலங்கை சமாதானத்தை அனுமதிப்பதுடன் அது மிகச்சிறந்த விடயமாகும். பாதுகாப்பு சிறந்த நிலையில் உள்ளது. யுத்தம் இடம்பெற்ற காலத்திற்கு திரும்பிச் செல்வதை எவரும் விரும்பவில்லை. இருப்பினும் தமிழர்களின் பல அபிலாஷைகள் இன்னமும் பூர்த்தி செய்யப்பட வேண்டிய நிலையில் உள்ளன. குறிப்பாக யுத்தத்தின் போது காணாமல் போன தமது அன்புக்குரியவர்களுக்கு என்ன நேர்ந்தது என்பதை அறியாமல் ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் காத்திருக்கின்றன. கையகப்படுத்தப்பட்டுள்ள காணிகள் இன்னமும் முழுமையாக அவற்றின் உரிமையாளர்களிடம் கையளிக்கப்படவில்லை. வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மத வழிபாட்டு தலங்கள் மற்றும் ஆலயங்களை அடிப்படையாக கொண்டு நிலவும் குழம்புகளுக்கு அமைதியான முறையில் தீர்வு காணப்பட வேண்டும். வட இலங்கையில் வேலை வாய்ப்புகள் மற்றும் சுபீட்சம் என்பன உறுதிப்படுத்தப்பட வேண்டும். இலங்கை அரசு அதிகாரங்களை பகிர வேண்டும். தமிழர் உரிமைகளுக்கான போராட்டம் தொடரும். இருப்பினும் அது வன்முறையற்ற விதத்தில் தொடரும் என அப்பதிவில் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக சுற்றுலாவிகளுக்கு ஏற்றாற்போல ஜாழ் கோட்டையை மேம்படுத்த திட்டம். ஜாழ் நகரின் முக்கிய சுற்றுலா தலமாக காணப்படும் கோட்டையை சுற்றுலா பயணிகளின் தேவைக்கு ஏற்றாற்போல மாற்றியமைப்பதற்கான புதிய திட்டங்களை வகுக்குமாறு வடக்கு மாகாண ஆளுநர் PSM சார்ல்ஸ் பணிப்புரை விடுத்துள்ளார். ஆளுநர் செயலகத்தில் நேற்று நடைபெற்ற கூட்டத்தின் போதே ஆளுநர் இந்த பணிப்புரையை விடுத்தார். ஜாழ் கோட்டையின் உட்புறம் மற்றும் வெளிப்புற சூழலை சுற்றுலா பயணிகளை கவரும் வண்ணம் அழகுபடுத்த தேவையான திட்ட முன்மொழிகளை சமர்ப்பிக்குமாறும் ஆளுநர் தெரிவித்தார். ஜாழ் மாநகர சபை, நகர அபிவிருத்தி அதிகார சபை மற்றும் தொல்பொருள் திணைக்களம் ஆகியன இணைந்து புதிய திட்டங்களை வடிவமைக்குமாறும் அதற்கான அனுமதியை மத்திய அமைச்சு மற்றும் துறைசார் திணைக்களங்களிடம் பெற்று அடுத்த கட்ட நடவடிக்கையை மேற்கொள்ளுமாறும் அதிகாரிகளுக்கு ஆளுநர் அறிவுறுத்தியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக வடமாகாணத்தில் அதிகளவான வெப்பம் இன்று உணரப்படும். வடமாகாணத்தில் அதிகளவான வெப்பம் இன்று உணரப்படும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வடக்கு, வடமத்திய மாகாணங்கள் மற்றும் மட்டக்களப்பு, திருகோணமலை மாவட்டங்களில் சில இடங்களில் வெப்ப சுட்டன் மனித உடலில் உணரப்படும் வெப்பநிலை அதிக எச்சரிக்கை நிலை வரை அதிகரிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாக பொதுமக்கள் அதிக நீரை அருந்துமாறும் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர்.
முடிந்தவரை அடிக்கடி நிழலில் ஓய்வெடுக்கவும் மற்றும் கடினமான வெளிப்புற நடவடிக்கைகளை கட்டுப்படுத்தவும் பொதுமக்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். இலகுரக மற்றும் வெள்ளை அல்லது வெளிர் நிற ஆடைகளை அணியுமாறும் திணைக்களத்தினால் கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, இந்த நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரம் உரியது. கொழும்பில் சுற்றுலா பேருந்தில் எழுதப்பட்ட வாசகத்தால் பரபரப்பு. கொழும்பில் சுற்றுலா பயணிகளை ஏற்றிச் செல்லும் ஆடம்பர பேருந்து ஒன்றின் பின்பக்கத்தில் இந்த நாடு சிங்கள மக்களுக்கு மாத்திரமே உரியது என்ற இந்த வாசகம் ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருப்பதைக் கண்டு பத்திரிகையாளர் ஒருவர் புகைப்படம் எடுத்து அதை முகநூலில் பதிவிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் தனது முகநூலில் பதிவிட்டதாவது, கடந்த வியாழக்கிழமை காலை 7 மணியளவில் கொழும்பு பொருளை பேஸ்லைன் வீதியால் இப்பேருந்து சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகத்தை எனது கையடக்க தொலைபேசி கேமராவால் புகைப்படம் எடுத்தேன். அலுவலகத்துக்கு சென்று கொண்டிருந்த போது இந்த வாசகம் எழுதப்பட்டிருந்த இப்பேருந்து என் கண்ணில் தென்பட்டது. 2009 யுத்தத்திற்கு பிறகு சமூக நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது என்பது சவாலான ஒன்றாகவே காணப்படுகின்றது. இதற்கு காரணம் இந்த கடும்போக்கு சிந்தனைகள் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அரசியல்வாதிகளும் மத தலைவர்களும் வெளிப்படையாகவே தங்களின் கடும்போக்கு சிந்தனையை மக்கள் மத்தியில் விதைக்கின்றனர். இந்த சிந்தனைகளால் ஈர்க்கப்படும் பொதுமக்கள் தமது எண்ணங்களை பகிரங்கமாக வெளிப்படுத்துகின்றனர். இதனை தலைநகர் கொழும்பில் பயணிக்கும் சில வாகனங்களில் காண முடிகின்றது என்றுள்ளது என்றவாறாக இந்த செய்தி காணப்படுகின்றது. இவை விளம்பரி பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இனி தினக்குரல் பத்திரிகையின் முக்கிய செய்திகளை பற்றி பார்க்கலாம். தினக்குரல் பத்திரிகையின் முதற் பக்கத்தில் அமைந்துள்ள முக்கிய செய்திகளாக, முல்லைத்தீவில் 130 பேரின் காணிகளை அபகரிக்க திட்டமா, வழக்கு மீண்டும் ஒத்திவைப்பு. முல்லைத்தீவில் கெரியல் வயல் சுண்டிக்குளம் பகுதிகளை அண்மித்துள்ள 130 பேருக்கு எதிராக வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் தொடுக்கப்பட்ட வழக்கு நேற்று வியாழக்கிழமை முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டது. 1908ஆம் ஆண்டு தொடக்கம் மக்கள் பயிர் செய்து வாழ்ந்து வரும் நிலையில் குறித்த இடத்தில் உள்ள மக்கள் தம் காணிகளை துப்புரவு செய்தமையை அடுத்து வனஜீவராசிகள் திணைக்களத்தினர் அது தமக்குரிய காணி என முல்லைத்தீவு நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்திருந்தனர். வழக்கு தொடுக்கப்பட்ட மக்கள் சார்பில் சட்டத்தரணி தனஞ்சயன் முன்னிலையாக இருந்தார். இது தொடர்பாக வழக்கின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போது, புதுக்குடியிருப்பு பகுதியிலே இருக்கின்ற கெரியல் வயல் பிரதேசத்திலே வாழும் 100க்கு மேற்பட்ட மக்களின் காணிகள் வனஜீவராசிகள் திணைக்களத்திற்கு கீழே வருகின்ற காணிகள் என வனஜீவராசிகள் திணைக்களத்தினால் தொடரப்பட்ட வழக்குகள் 2ஆம் தவணையாக நீதிமன்றத்திலே எடுத்துக்கொள்ளப்பட்டன. இந்த வழக்கிலே சம்பந்தப்பட்ட மக்கள் ஏற்கனவே தனியார் காணிகளுக்கான 100 உறுதி வழங்கப்பட்ட மக்களும் தனியார் காணிகளுக்கு சொந்தமான மக்களும் அரச அனுமதி பத்திரம் பெற்ற மக்கள் என 100க்கும் மேற்பட்டவர்களுக்கு எதிராகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் இருக்கும் குறைபாடுகளை ஏற்கனவே நாம் சுட்டிக்காட்டியிருந்தோம். அதேபோல் இன்றைய தினமும் இந்த வழக்கில் சுட்டிக்காட்டியிருந்தோம். இந்த வழக்கு தொடர்பாக மீள் பரிசீலனை செய்து இவ்வழக்குகள் தொடர்பாக குற்றச்சாட்டு பத்திரம் தாக்கல் செய்ய வேண்டி இருப்பின் தாக்கல் செய்யுமாறும் நீதிமன்றத்தினால் வழக்கு தொடர்ந்த தரப்புக்கு அறிவுறுத்தப்பட்டு குறித்த வழக்கானது 3ஆக பிரித்து வருகின்ற ஜூலை மாதம் 19ஆம் தேதி, 25ஆம் தேதி மற்றும் 26ஆம் தேதிகளுக்கும் தவணையிடப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி காணப்படுகிறது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரம் அரசும் கம்பெனிகளும் கூட்டாக சதியா, சந்தேகம் எழுப்புகின்றார் திகாம்பரம் எம்பி. தோட்ட தொழிலாளர்களின் சம்பள விவகாரத்தில் அரசாங்கமும் தோட்ட கம்பெனிகளும் இணைந்து சூழ்ச்சிகளில் ஈடுபடுகின்றதா என்ற சந்தேகங்கள் எழுந்துள்ளதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் தமிழ் முற்போக்கு கூட்டணியின் பாராளுமன்ற உறுப்பினருமான பழனி திகாம்பரம் தெரிவித்துள்ளார். பெருந்தோட்ட தொழிலாளர்களின் நாள் சம்பளத்தை 1700 ரூபாய் வரையில் அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதியினால் அறிவிக்கப்பட்டுள்ள போதும் அவ்வாறு சம்பளத்தை அதிகரிக்க முடியாது என்று முதலாளிமார் சம்மேளனம் அறிவித்துள்ள நிலையில் அது தொடர்பில் நேற்று வியாழக்கிழமை செய்தியாளர் சந்திப்பொன்றை நடத்திய திகாம்பரம் எம்பி இவ்வாறு கூறியுள்ளார் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, தமிழ் வேட்பாளர் குறித்து ராஜதந்திரிகளுடன் பேச்சு, ஸ்ரீதரன் எம்பி தெரிவிப்பு. புதிய ஜனாதிபதி தேர்தல் வருகிறது. இந்த நிலையில் ரணிலுக்கா, சஜித்துக்கா, அனுரவுக்கா ஆதரவளிப்பது என பலரும் பேசுகின்றனர். ஈழத்தமிழருக்கு இவர்கள் தரப்போவது என்ன என கேள்வி எழுப்பிய இலங்கை தமிழரசுக் கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன்,
தமிழ் வேட்பாளர் தொடர்பில் வெளிநாட்டு ராஜதந்திரிகளும் பேச ஆரம்பித்துள்ளனர் எனவும் கூறியுள்ளார். கிளிநொச்சியில் இடம்பெற்ற தமிழ் தேசிய மேனாள் நிகழ்வில் உரையாற்றும் போதே இவ்வாறு தெரிவித்த அவர் மேலும் பேசுகையில், எமது கட்சியின் பொறுப்பான செயற்பாடு நம்பிக்கையை ஏற்படுத்துகின்றது. அதனால் இன்று புரட்சிகர அரசியலாக அடையாளப்படுத்தி பயணிக்க உள்ளேன். சுயநல அரசியல் மற்றும் சூட்சுமமான அரசியலால் பல துன்பகரமான நிலை ஏற்பட்டது. காலத்துக்கு காலம் புதிய தலைவர்கள், புதிய மனிதர்களை கட்சி உருவாக்கும். கட்சி தலைமைக்காக 4 தடவை திருகோணமலை நீதிமன்றம் சென்றுள்ளேன். அத்துடன் சமாதான பேச்சுக்களுக்கும் சென்றுள்ளேன். ஆனால் அங்கு பேசுவதொன்றாகவும் நடப்பதொன்றாகவும் உள்ளது. சந்தர்ப்பம் சூழ்நிலை உருவாகும் போது நடந்த அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு புரட்சிகர அரசியலை மேற்கொள்ள உள்ளமையை தெரிவிக்கின்றேன். நேரிய கௌரவ அரசியல் பயணத்தை விட்டுக் கொடுப்புடன் முன்னெடுக்க உள்ளேன் என்பதனை இன்றைய புரட்சிகர நாளில் தெரிவிக்கின்றேன் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் என்றவாறாக இந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, பொதுஜன பெரமுன மற்றும் சுதந்திர கட்சியில் பிளவுகள், பல அரசியல்வாதிகளின் எதிர்காலம் கேள்விக்குறி. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன மற்றும் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி ஆகியவற்றில் காணப்படும் பிளவுகள் பல அரசியல்வாதிகளின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளதாகவும், தேசிய மக்கள் சக்தி மற்றும் ஐக்கிய மக்கள் சக்தி தவிர ஏனைய அனைத்து அரசியல் குழுக்களும் பாரிய நெருக்கடியை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவற்றுள் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி பாரிய பிரச்சனையை எதிர்நோக்கியுள்ளது. 3 அல்லது அதற்கு மேற்பட்ட பிரிவுகளாக பிளவுபட்டுள்ள இலங்கை தேசியவாத கட்சியின் கடந்த கால நெருக்கடிகளை விட இந்த மோதல் மிகவும் தீர்க்கமானதாக தோன்றுவதாகவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதே நிலையே ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவிலும் உருவாகியுள்ளதாகவும், ஜனாதிபதியை ஆதரித்தாலும் அல்லது சுயாதீனமாக இயங்கினாலும் அங்கு இரு குழுக்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. முதற் பக்கத்தில் அமைந்துள்ள மற்றொரு முக்கிய செய்தியாக, அலம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியை இராணுவத்தினருக்கு சுவீகரிக்க முயற்சி, 4வது தடவையாகவும் தடுத்து நிறுத்தம். முல்லைத்தீவு மாவட்டத்தின் அலம்பில் மாவீரர் துயிலுமில்ல காணியினை இராணுவத்தின் சிங்க ரெஜிமெண்ட் 10வது பெட்டாலியன் தலைமையகத்துக்கு சுவீகரித்து வழங்க எடுத்த 4வது தடவையாக எடுக்கப்பட்ட முயற்சி அப்பகுதி மக்களாலும் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சிலராலும் நேற்று வியாழக்கிழமை தடுத்து நிறுத்தப்பட்டது. குறிப்பாக நில அளவை திணைக்களத்தினர், கரைதுறை பெற்று பிரதேச காணி உத்தியோகத்தர்கள் மற்றும் கிராம அலுவலர் உள்ளிட்டவர்கள் குறித்த மாவீரர் துயிலுமில்ல காணியினை அளவீடு செய்ய வருகை தந்திருந்தனர். இந்நிலையில் மாவீரர்களின் பெற்றோர், அப்பகுதி மக்கள் மற்றும் அரசியல் கட்சி பிரமுகர்களான முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் மற்றும் சமூக செயற்பாட்டாளர் ஜூட்சன் உள்ளிட்டவர்கள் குறித்த காணி சுவீகரிப்பு நடவடிக்கைக்கு கடுமையான எதிர்ப்பினை தெரிவித்தனர் என்றவாறாக அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் அமைந்த முக்கிய செய்திகள். இன்று வெளியான பத்திரிகைகளின் முக்கிய செய்திகளை பற்றி பார்த்தோம். தொடர்ந்தும் பத்திரிகை செய்திகளை அறிந்து கொள்ள பேப்பர் டைம் நிகழ்ச்சியுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.